பிள்ளைங்களுக்காக நம்ம சிந்திச்சுட்டே இருக்கணும். நம்ம குணலா சொன்னது தான், பிள்ளைங்களோட இருந்தாலே போதும், நீங்கள் நிறையா உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லிட்டு உங்களுக்கு கடவுள் சொல்லுவார். ஆசிரியர் பேர் என்னது? நந்தன். ஓகே, நண்பன் இல்லை, நந்தன். ஓகே. அவர் நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போகிறார். எங்கே போகிறாரு? வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு போகும்போது ஒரு கிளி அடிபட்டு கிடக்கு. கிளி அடிபட்டு கிடக்கு. சரி, ஓகே. அவர் இயற்கை மேலே ரொம்ப நேசிப்பார். பறவைகள், மிருகங்கள்லாம் ரொம்ப அன்பு செய்வார். ஸோ இந்த கிளி அடிபட்டோன்னே அதை போய் எடுத்து அதுக்கு ஏதாச்சும் உயிரை காப்பாற்ற ஆசைப்படுறாரு. உடனே போய் எடுக்க போகிறார். அந்த கிளி பேசுது, உங்களால் என்ன காப்பாற்ற முடியாது, அதனால் நான் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. இங்கே தூரத்தில் இருக்குல்ல அந்த மரத்தில் என்னுடைய என்னுடைய குஞ்சுகள் இருக்குது, கிளி குஞ்சுகள் இருக்குது, அதை போய் அதுக்கு பார்த்துக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி சொல்லிச்சான். உடனே அரசரும் அதற்கு இயற்கை மேலே ரொம்ப நேசிச்சதுனால மரத்தில் போய் இந்த 3 கிளிகளையும் எடுத்துகிட்டு போயிட்டு தன்னுடைய அரசவை கொண்டு போகிறாரு. அரசவை கொண்டு போனோன்னே அவருக்கு 3 மகள் இருக்காங்க. எத்தனை பேர்? 3 மகள். ஒரு மகள் பேர் வந்து சூரிய பிரபா, இன்னொரு மக பேர் சந்திர பிரபா, 3வது மக பேர் சித்திர பிரபா. ஓகேவா? நான் பேர் கேட்குறேன். ஓகேவா? நான் கதை கேட்டதை உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய கதை இல்லை. ஃபஸ்ட்டு மக பேர் சூரிய பிரபா, செகண்ட் வந்து சந்திர பிரபா, 3வது வந்து சித்திர பிரபா. ஓகேவா? அரசர் போயிட்டு ஸ்பெஷலாக அந்த 3 கிளி குஞ்சுகளையும் போய் கொடுக்குறாரு. நீங்கள் அதை பத்திரமா வளங்க, இதுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இந்த 3 மகளுக்கும் ரொம்ப பாசமாக அந்த கிளியை வளர்க்குறாங்க. இங்கே தான் இருக்கீங்களா? புரியுதா? கிளி குஞ்சுகளை வளர்க்குற, நல்லா கிளி வளருது. சூரிய பிரபா வந்து நல்லா டான்ஸ் ஆடக்கூடியவங்க. ஸோ கிளி அந்த சூரிய பிரபா டான்ஸ் ஆடும்போது, அந்த அரசருடைய மக டான்ஸ் ஆடும்போது அந்த கிளி என்ன செய்யுது? டான்ஸ் ஆடுறது கற்றுக்கிறது. உடனே அடுத்த மக பேர் என்னது? சந்திர பிரபா. அவங்க நல்லா பாட்டு பாடுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் நல்லா வாசிப்பாங்க, இசைக்கருவி நல்லா மீட்டுவாங்க. அதை அந்த கிளி பார்த்துட்டு நல்லா பாட ஆரம்பிக்குது. யாரு? 2வது கிளி. 3வது மக அது வந்து நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க. டைம் கழிச்சிச்சுன்னா டிவி பார்ப்பாங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகேவா? அந்த கிளியும் வந்து நல்லா சாப்பிட்றது, நல்லா தூங்குறது. அந்த கிளி நல்லா புசுன்னு நல்லா உண்டாரு. இந்த 3 கிளியும் இப்படி போயிட்டுருக்கு. ஒன்று அரசவைக்கு வந்து ஒரு புலவர் பார்க்க வர, மிகவும் பிரியமான ஒரு புலவர் வந்து அரசரை பார்க்க வர. அவருடைய மகிழ்ச்சி அரசர். புலவர் வந்து எங்கேயும் வந்து அவர் பார்க்க முடியாது. இந்த டைம் நம்மளை பார்க்குறதுக்காக அந்த புலவர் வர்றேன்னு சொல்லிட்டு புலவருக்கு சிறப்பு விருந்து ஏற்படுத்துகிறாரு. தன்னுடைய இருக்கிற அரசவையில் சிறப்பானதை ஃபுல்லாக சொல்கிறார். கடைசியில் மற்றவங்க அமைச்சரை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. என்ன செய்கிறாங்க? நம்மகிட்ட இருக்கிற அந்த 3 மகளுக்கு தான் நிறைய திறமைகள் இருக்கு, அங்கே வளர்க்குற கிளிகளுக்கும் ஏதோ செய்துங்களே, அதை வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு அரசவையில் பண்ணுறாங்க. அந்த கிளி ஃபஸ்ட்டு கிளி என்ன செய்யுது? நல்லா டான்ஸ் ஆடு. உடனே வந்து எல்லாரும் மக்கள் கை தட்டுறாங்க. அந்த மகளையும் ஃபஸ்ட்டு மக பேர் என்னது? சூரிய பிரபா, அவங்களையும் பாராட்டுறான். 2வது மக பேர் என்னது? சந்திர பிரபா. அந்த கிளி என்ன செய்யுது? நல்லா பாட்டு பாடு. உடனே கை தட்ட. 3வது மக பேர் என்னது? 3வது மக பேர் என்னது? சத்தமா. 3வது மக பேர் என்னது? சித்திர பிரபா. அந்த கிளி வந்து அரசியலில் வந்தோடனே அந்த நிகழ்ச்சியில் தூங்கிருச்சு, கோட்டை விட்டு தூங்குது. அது பாப்பா அந்த மக வந்து யாரு? சித்திரபிரபா வந்து எழுப்பி பார்க்குது, எழுப்பல. உடனே என்ன செய்யுது? எந்திரிக்க மாட்டேங்குது. ஓகே, அந்த கதை போயிட்டே இருக்கு. இது வந்து ஒரு 5% தான் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? இதுதான் நமக்கு இன்னைக்கு கொடுக்குற கதையினுடைய அர்த்தம். என்னன்னா, நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்முடைய
வாழ்கின்றவர்கள், நம்மோடு இருக்கின்றவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்சிடென்ட். ஓகேவா? புரியுது? அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? நம்முடைய திறமைகளை என்ன செய்யணும்? வளர்த்துக்கணும். திறமை நல்லா இருக்கணும், நாமும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், என்னுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், என்னுடைய சிறப்பு குழந்தைகள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாம் நிறையா என்ன செய்யணும்? திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும். பிள்ளைங்களுக்காக நம்ம சிந்திச்சுட்டே இருக்கணும். நம்ம கூட சொன்னது தான், பிள்ளைங்களோட இருந்தாலே போதும், நீங்கள் நிறையா உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லிட்டு உங்களுக்கு கடவுள் சொல்லுவார்.